இன்னைக்கு ஒரு அவசரமான வேலைக்கு தாங்க இன்னைக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன். என்ன வேலை அப்படின்னாக்கா, போன தடவை ட்ராக் லைட் வந்து மாற்றி வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். அதை வந்து இன்னைக்கு போயிட்டு மாற்றி வாங்கிட்டு வரணும். முன்னாடி குண்டு வச்சது வாங்கிட்டு வந்துட்டாங்க, இப்போ பிளேனாக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வண்டி எடுத்துக்கிட்டு வேகமாக போய்கிட்டு இருந்தேன். ரோட்லேயே காக்கா எதுவுமே இல்லை. அந்தான்னு சொல்லிட்டு மெர்சிடிஸ் பென்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற சிக்னலில் ஒன்று வந்து நிப்பாட்டவும் கிரீனும் ஓப்பன் ஆயிருச்சு. நமக்கு முன்னாடி ஓவர்டேக் பண்ணிட்டு போனாரு பாருங்க பைக்குக்காரர். அவர் ஃபுட்டு டெலிவரிக்கு போறாரு. அவருக்கு என்ன அவசரமோ சரி ஓகே அந்தான்னு சொல்லிட்டு வண்டியை பதுக்க பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயாச்சு. பில்டிங் ஸ்டேஷனுக்கு உள்ளாக்க போனாக்க மூவேந்தர் மாதிரியே 3 பேர் உட்காந்துருந்தாங்க பாருங்க. இந்த கடைசியா உட்காந்துருக்கிறவர்கிட்ட தான் நம்ம ஆர்டர் கொடுத்திருந்தது. அந்த லைட்டை வாங்கிட்டு வரணும். ஸ்டோர்ல வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொல்லியாச்சு. அவங்களுமே லைட்டை தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. 24 பீஸ். அதுல ஒரு பீஸை எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். எங்க ஓனர் சொன்ன லைட் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா செய்யுது, இந்த லைட்டு தான் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே தூக்கிக்கிட்டு தோல்ல தூக்கி கொண்டு வந்து வண்டிக்குள்ள வச்சாச்சு. இந்த டிரைவர் விசா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க. நான் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் கொடுக்குறேன். டிரைவர் விசா வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் கிடைக்காது. ஒண்ணு நீங்க வந்து ஃப்ரீ விசால இருந்தீங்க அப்படின்னாக்கா கிடைக்கும். அது போக வந்து கல்ஃப் ரிட்டர்ன்னாக்கா அப்போ வந்து உங்களுக்கு வந்து விசா வந்து டக்குன்னு கிடைக்கும். ஏன்னாக்கா இப்போ வந்து எல்லாருமே வந்து கத்தார் ரிட்டர்ன் தான் கேட்குறாங்க. நீங்க கத்தார் ரிட்டர்னாக்கா எனக்கு டிஎம் பண்ணுங்க. சரி ஓகே, நான் வந்து வீட்டில் கொண்டு போயிட்டு இந்த லைட் எல்லாம் கொண்டு போயிட்டு கொடுக்குறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்கலாம் மறக்காம செய்தி சேனலை பேஜிக்கு ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.